வணக்கம் நேயர்களே, இது சானல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க. பால ஜோதிடம் இதழில் வெளிவந்த தொடர் கட்டுரையின் தொடர் நிகழ்ச்சி. படைப்பு விசு ஐயர். இனி சிந்தனைக்கு போகலாம். வெளிச்சத்திற்கு வாங்க. காதல் 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 போயின் சாதல் 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 என்பது முண்டாசு கவிஞன் பாரதியார் நமக்கு தந்த குயில் பாட்டு. அது சரி, இப்போ எதுக்கு அது என்று கேட்க வருகிறீர்கள். சங்க இலக்கியங்களிலும் காதல் இருந்தது. பக்தி பனுவல்களிலும் தன்னை பெண்ணாகவும் கடவுளை ஆணாகவும் செய்த ஆழ்வார் பாசுரங்கள், கோவை போன்ற அகப்பொருள் பாடல்கள் என பல சான்றுகளாக காட்ட முடியும். முன்பெல்லாம் இருந்த காதல் வழக்கு ஒழிந்து போச்சு என்று சொல்லும் அளவுக்கு இப்போ காதல் மன இருக்க தளர்ச்சிக்காகவும் பொழுதுபோக்காகவும் மாறி போச்சு என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு பெயர் தான் காதலா என்று கேட்கும் அளவுக்கு காதல் வந்து விட்டது என்றால் நாமும் அதை பார்த்து ரசித்து விட்டு போக வேண்டியது தானே என்ற மனநிலையில் பலரும் இருக்கிறார்கள். சேர்ந்து வாழும் காதலர்களைப் போல காதலில் பிரிவும் இருந்து இருக்கிறது. இன்றைய நாளில் அது சாதியால், சமுதாய அந்தஸ்தால், பணத்தால், பெற்றோர்களின் ஈகோவால், காதலர்களுக்குள்ளே உள்ள ஈகோவால், இப்படி பல காரணங்களை சொல்ல முடியும். முன்பெல்லாம் காதல் தோல்வி என்றால் உயிரை கூட மாய்த்து கொள்ளும் இளசுகள் இருந்தன. அதன் பிறகு காதல் தோல்வி என்றால் தேவதாஸ் படத்தை அடைமொழியாக வைத்து, என்னப்பா தேவதாஸ் மாதிரி தாடி வைத்து இருக்கிறாய் என்று கேலி பேசுவார்கள். அடுத்து வரும் காலங்களில் அந்த நிலை மாறி காதல் என்றால் பிரிவும் வரத்தானே செய்யும் என மனதை தேற்றிக்கொண்டு எங்கிருந்தாலும் வாழ்க்க என அவரவர்கள் பாதையில் வாழ்க்கையை எடுத்து கொண்டு மனதை தேற்றிக் கொண்டனர். இதனை அடுத்து காதல் தோல்வி என்றால் விவாகரத்து செய்து விட்டு வரும் வரை காத்திருக்கிறேன் என்ற நிலையில் தொடர்ந்து என்னவெல்லாம் வருமோ என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது. ஒருதலை காதலை கைக்கிளை என தமிழ் இலக்கியங்கள் சொல்லும். காதல் எப்படி செய்ய வேண்டும், அதன் நிலைப்பாடு என்ன என்பதையும், காதலர்களை தலைவன் தலைவி என்று அடையாளப்படுத்தி காதலை நமக்கு கற்று தருவது தமிழில் உள்ள சங்க இலக்கியங்களை தவிர வேறு என்ன இருக்கு சொல்லுங்கள். இதனால் தான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று 29 இந்திய மொழிகளையும் 3 அந்நிய மொழிகளையும் கற்று உணர்ந்த பிறகே தைரியமாக பாரதியும் சொன்னானோ என்பதில் சந்தேகம் யாருக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை. இதை புரிந்து கொள்ளாமல் இன்றும் தாய்மொழி தமிழாக உள்ள சில குடும்பத்தில் குழந்தைகள் வீட்டில் எப்போதாவது தமிழில் பேசுவார்கள், ஆனால் அவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது என்பது போல இருக்கும் பல குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். மற்ற மொழிகளை படிப்பது தவறு இல்லை, அவைகளை திணிப்பது கூடாது என்றாலும் தாய் மொழியை மறக்கலாமோ? சரி, இந்த காதலை பற்றி என்ன தான் தமிழ் சங்க இலக்கியங்களில் சொல்லியிருக்கு என கேட்க வருகிறீர்கள். புரிகிறது. இலக்கியங்களில் இருந்து சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் சோதிடத்தில் காதலை தெரிந்து கொள்ள வேண்டாமா? காதலா காதலா காதலால் தவிக்கிறேன் என்று பாடினாலும் காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாருமில்லை என்று ஓடினாலும், காதல் என்று சொன்னதும் காதலர்களுக்கும் கன்னியர்களுக்கும் ஏன் வயதான அன்றைய இளைஞர்களுக்கும் கிளுகிளுப்பு இல்லாமலாய் இருக்கும்? ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்வது போல இந்த காதலை சொல்ல வேண்டாமா என்று நமக்கு கேட்க தோன்றும். ஒரு ஜாதகத்தை பார்த்து அங்கு அவயங்களை சொல்ல முடியும், உடம்பில் உள்ள மச்ச குறிகளை சொல்ல முடியும் என்றாலும் அவைகளை சிந்திக்க இன்னொரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டு இந்த வாரம் காதலை பற்றி சிந்திப்போம். சோதிடத்தில் காதல் என்று சொன்னதும் கண் முன்னாடி வந்து நிற்பவர் புதன் தான். அட, மிதுனத்திற்கும் கன்னிக்கும் புதன் தான் ஆட்சி வீடு என்று சொல்றீங்க, சரிதான். இந்த புதனின் வீட்டிற்கு 2ஆம் இடத்தில் கேது இருந்தால் காதல் வரும். ஜாதகத்தை பார்த்து ஒருவர் காதல் செய்வார் என்று சொல்ல புதனுடன் கேதுவையும் சேர்த்து கொள்ளுங்கள். புதன் கோணத்தில் கேது இருந்தால் காதல் தேடி மட்டும் அல்ல ஓடியும் வரும்.
அப்போ அந்த காதல் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி நெளியும் போதே புரிகிறது. அதைச் சொல்வதற்குதான் இந்த வார செய்தி. காதலுக்கு பார்வை முக்கியம் இல்லையா? கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் காதல் என்று தானே அர்த்தம். ஆம், வளர்பிறை சந்திரனோடு குருவோ சுக்கிரனோ கேதுவுடன் இணைவு பெற்ற புதனை பார்த்தால் ஆஹா ஓஹோ தான் காதல் நிறைவேறும். காதல் குடும்பம் வாழ்க்கை எல்லாம் இன்பத்தில் திளைப்பதற்காகவோ வாரிசுகளை பெற்று எடுப்பதற்காகவோ மட்டுமல்ல. குடும்பம் என்பது அறச்செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணகியை விட்டு கோவலன் விலகிய போது கோவலன் பிரிவை எண்ணி வருந்தியதை விட கண்ணகி கணவனுடன் சேர்ந்து செய்ய வேண்டிய அறச்செயல்களை செய்ய முடியவில்லையே என்று தான் வருத்தியதாக சிலப்பதிகாரத்தில் வரும் செய்யுள்களை படித்து பாருங்கள். காதலை சொல்லியாச்சு அப்படின்னா காதல் தோல்வி வந்தால் அங்கே தான் இணைவு பெற்ற புதன் கேதுவை செவ்வாய் தனது பார்வையால் பார்ப்பார். அங்கே காதல் முறிவு அல்லது நிறைவேறாத காதல் தோல்வி இப்படி முடியும். நாங்கள் காதலுக்கு சில்வர் ஜூபிலி கூட கொண்டாட போகிறோம் என்று சொல்வது போல நாங்களும் தான் இத்தனை வருஷமாக காதலிக்கிறோம் என்று சொல்பவர்கள் ஜாதகத்தை பாருங்கள். செவ்வாய்க்கு பதில் இந்த இணைவு பெற்ற கிரகங்களை சனி பார்த்து கொண்டு இருப்பார். அட இவ்வளவு தான் காதலா என்று யோசிக்காமல் தசா புத்தி காதலை சொல்லும் நேரம் அன்றைய கோச்சாரம் அதனால் வரும் காதல் சந்திப்பில் சண்டை என ஒவ்வொரு விடயங்களையும் சோதிட சாஸ்திரம் குறித்து காட்டுகிறது என்றால் சோதிடத்தை சும்மா விட முடியுமா என்ன? தொடர்ந்து படியுங்கள். பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.